பள்ளிகள் திறப்பை ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நேற்று தமிழக அரசு அறிவித்தது. இந்த நிலையில் தனியார் பள்ளிகள் திறப்பு எப்போது என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். அரசு அறிவிப்பின்படி அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் அனைத்துமே ஜூன் 4ஆம் தேதி திறக்கப்படும். அதற்கேற்ப வகுப்பறை, உள்கட்டமைப்பு வசதிகளை தயார் நிலையில் வைக்க அனைத்து பள்ளிகளுக்கும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு இன்று மதியம் 2 மணிக்கு வெடிகுண்டு வெடிக்கும் என 12வது முறையாக மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்தது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து மாநகர காவல் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மோப்ப நாயுடன் விரைந்து வந்து தீவிர சோதனை நடத்தினர். இறுதியில் இந்த மிரட்டலும் வெறும் வதந்தி என்பது தெரியவந்துள்ளது. உலகம் முழுவதும் பக்ரீத் திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சிஎம் விஜய், எக்ஸ் சிஎம்கள் ஸ்டாலின், இபிஎஸ் உள்ளிட்ட தலைவர்கள் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஏஐ வளர்ச்சியால் ஐடி துறையில் வேலைவாய்ப்பு குறைந்து வரும் நிலையில் சாம்சங் பெரும் லாபத்தை சம்பாதித்துள்ளது. அந்த நிறுவனத்தின் சிப் பிரிவு அதீத வருவாயை ஈட்டியதால் அதை ஊழியர்களுக்கே பிரித்துக் கொடுக்க சாம்சங் முடிவெடுத்துள்ளது. சிப் பிரிவில் பணியாற்றும் ஒவ்வொரு ஊழியருக்கும் சுமார் 3.25 கோடி போனஸ் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதாம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவால் 78,000 ஊழியர்கள் பயனடைய உள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. ஓடிடியில் வெளியான சூர்யாவின் ஜெய்பீம் ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்றது. இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தால் வசூலை அள்ளி குவித்திருக்கும் என பலரும் கூறி வந்தனர். இந்த நிலையில்தான் சூர்யா தாசா ஞானவேல் இயக்கத்தில் புதிய படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சூர்யாவின் ழகரம் இந்த படத்தை தயாரிக்கப் போவதாகவும் படத்தின் ஷூட்டிங் செப்டம்பரில் தொடங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. வெற்றிக்குமரன் தற்பொழுது தவாகவில் இருந்து விலகி அமைச்சர் என் ஆனந்த் முன்னிலையில் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டார். நாம் தமிழர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த இவர் சீமானுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 2023இல் நீக்கப்பட்டார். பின்னர் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கிய அவர் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் வேல்முருகனின் தவாகவில் இணைந்து பணியாற்றி வந்தது கவனிக்கத்தக்கது. அதிமுகவில் அனைவரும் ஒன்று கூடிவிட்டதாக எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவில் பிளவு ஏற்படவில்லை, கருத்து வேறுபாடு மட்டுமே இருந்தது என்றார். எங்களது கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக இபிஎஸ் கூறியுள்ளார். இனி அதிமுக சிறப்பாக செயலாற்றும். பதவிக்காக நாங்கள் தவேகாவை ஆதரிக்கவில்லை என தெரிவித்தார். சி.வி. சண்முகம் தங்களுடன் தான் இருப்பதாக அவர் விளக்கமும் அளித்துள்ளார். இரட்டையர்களை ஒன்றாக பார்ப்பதே அரிது. ஆனால் கேரளாவின் கொச்சியில் ஒரே ஹாஸ்பிட்டலில் பிறந்த 100 ட்ரிபிள்ஸ் ஒரே இடத்தில் ஒன்று கூடி பார்ப்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளனர். இந்த அரிதிலும் அரிதான சம்பவம் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸிலும் இடம் பிடித்துள்ளது. இந்த நிகழ்ச்சி பற்றி வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. டெல்லி சென்றுள்ள சிஎம் விஜய்க்கு இரட்டை சவால்கள் இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். கொள்கை எதிரி என கூறி வந்த பாஜக தலைமையிலான அரசுடன் இணக்கமாக சென்றால் தமிழகத்திற்கான நிதி திட்டங்களை சிக்கலின்றி பெற முடியும். அதே நேரம் ராகுல் காந்தியுடனான உறவை மேலும் உறுதிப்படுத்தினால் தமிழ்நாட்டை தாண்டி தேசிய அளவிலும் காங்கிரசுடனான கூட்டணியை வலுப்படுத்த முடியும். தற்பொழுது விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்று தற்பொழுது அனைவரும் பேசி வருகின்றனர். பிரிந்த இபிஎஸ், எஸ்பிவி தரப்பு மீண்டும் ஒன்றிணைந்து சிஎம் விஜய்க்கு பேரதிர்ச்சியாக அமைந்துள்ளது. பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எஸ்பிவி தரப்பில் 25 உறுப்பினர்கள் தவேகா அரசுக்கு ஆதரவு அளித்தனர்.
தற்போது எஸ்பிவி அணியின் 16 எம்எல்ஏக்களில் சிவிஎஸ் தவிர அனைவரும் இபிஎஸ் உடன் இணைந்துவிட்டனர். இதனால் தாவேக ஆதரவு பலம் குறைந்துள்ளது. முன்னதாக எஸ்பிவி தரப்பு 4 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது. தேவூர் அருகே உள்ள கோனேரிப்பட்டி நீர்மின் கதவணையில் 22 நாட்களாக நடைபெற்ற பராமரிப்பு பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளன. இதனால் மீண்டும் தண்ணீர் தேக்கப்பட்டு இப்பகுதி கடல் போல காட்சியளிக்கிறது. குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு தடையின்றி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கோடை வெப்பத்தை தணிக்க இளைஞர்கள் அங்கு உற்சாகமாக குளித்து மகிழ்வதாக செய்தியானது வெளியாகியுள்ளது. என் இனிய பொன் நிலாவே பாடல் விவகாரத்தில் தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி இளையராஜா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பாடலின் மெட்டுக்கு மட்டுமே இசையமைப்பாளர் உரிமை கோர முடியும் என்றும் கூறியுள்ளது. மேலும் வரிகள் மற்றும் ஒளிப்பதிவின் முழு காப்புரிமை சரிகமபா நிறுவனத்திற்கே சொந்தம் என மீண்டும் ஒருமுறை நீதிபதிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். எஸ்ஐஆர் பணிகள் என்பது சட்ட ரீதியானதே என்று எஸ்சி தெரிவித்துள்ளது. எஸ்ஐஆர் பணிகள் சட்டத்திற்கு புறம்பானவை உள்ளிட்ட காரணங்களை முன்னிறுத்தி வழக்குகள் தொடரப்பட்டன. விசாரணையில் வழக்கமான திருத்த பணியை விட வித்தியாசமாக இருப்பதாலேயே இதனை சட்டவிரோதம் என கூறிவிட முடியாது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஈசியை மறுப்பது என்பது சம்பந்தப்பட்ட நபரின் குடியுரிமையை பறிப்பதாக அர்த்தமாகாது என்றும் கூறியுள்ளனர். பள்ளிகளுக்கு மேலும் 2 நாட்கள் கூடுதலாக விடுமுறை அளிக்க வேண்டும் என பெற்றோர் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. ஏற்கனவே ஜூன் 1க்கு பதிலாக 4ஆம் தேதியே பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 4ஆம் தேதி வியாழன், 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்பதால் இந்த 2 நாட்களும் விடுமுறை அளிக்கலாம். இதனால் சனி ஞாயிறு வார விடுமுறை கழித்து ஜூன் 8ல் பள்ளிகள் திறக்கலாம் என கோரிக்கை வைக்கின்றனர். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் அளிக்கப்பட்ட போலீஸ் அணிவகுப்பு மரியாதையை சிஎம் விஜய் ஏற்றுக்கொண்டார். அரசுமுறை பயணமாக முதல் முறை டெல்லிக்கு சென்ற அவருக்கு அரசு அதிகாரிகள், தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள், காங்கிரஸ் எம்பிக்கள் வரவேற்பு அளித்தனர். இந்த இல்லத்தில் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு அடுத்தடுத்த நிகழ்வுகளில் சிஎம் பங்கேற்கிறார் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவில் தரத்தில் எவ்வித அலட்சியமும் இருக்கக்கூடாது என அண்ணாமலை கூறியுள்ளார். தனது எக்ஸ் பதிவில் கடந்த மார்ச்சில் ஒரு முட்டை 3.70 ஆக இருந்த குறைந்தபோது சுமார் 20 கோடி முட்டைகளை வாங்கி குளிர்சாதன கிடங்குகளில் சேமித்ததாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டினார். முட்டையை நீண்ட காலம் சேமித்து வைக்க முடியாது, எனவே அதன் தரத்தை தமிழக அரசு உறுதி செய்யும்படி வலியுறுத்தியுள்ளார். எஸ்பி வேலுமணியின் அணியிலிருந்து சி.வி. சண்முகம் நீங்களாக 17 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு அளித்த ஆதரவை வாபஸ் பெற்று இபிஎஸ் உடன் இணைந்தனர். அவர்கள் அனைவரும் சட்டப்பேரவையில் இபிஎஸ்ஸின் உத்தரவை மீறி விஜய்க்கு ஆதரவு அளித்ததாக வருத்தம் தெரிவித்து கடிதம் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அதிமுகவின் கொறடாக அங்கீகரிக்கப்பட்ட கோரி சபாநாயகரிடம் சி. விஜயபாஸ்கர் அளித்த கடிதத்தையும் அவர் வாபஸ் பெற்றுள்ளார். பினராயி விஜயனுக்கு எதிராக இடி ரெய்டுக்கு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பதிவில் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எதிராக விசாரணை அமைப்புகள் ஆயுதமாக பயன்படுத்தப்படும் போக்கு கவலைகளை எழுப்பியுள்ளது என்றார். பினராயி ஏன் இன்னும் பாஜகவின் தாக்குதலுக்கு ஆளாகவில்லை என கேள்வி எழுப்பிய காங்கிரஸ் தலைவர்களின் பொறுப்பற்ற குற்றச்சாட்டுகளின் உள்ளீடற்ற தன்மையும் இது அம்பலப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தெலுங்கானாவில் சாலை விபத்தில் சாய்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஆனால் போலீசுக்கு அவரது மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்ட நிலையில் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
திருமணம் மீறிய உறவில் இருந்த அவரது மனைவி பாரதி கணவரின் பெயரில் 2 கோடிக்கு இன்சூரன்ஸ் எடுத்துள்ளார். அந்த பணத்திற்காக காதலருடன் சேர்ந்து சாய்குமாரை கொலை செய்துவிட்டு நாடகமாடியதும் தற்பொழுது தெரிய வந்துள்ளது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் இன்று கிலோவுக்கு 5000 குறைந்துள்ளது. வெள்ளியை பொறுத்தவரை கடந்த 13ஆம் தேதி 3,30,000 விற்பனையான நிலையில் தற்பொழுது 2,90,000 ரூபாயாக சரிந்துள்ளது. சர்வதேச சந்தையில் இன்று வெள்ளி விலை 2% குறைந்து 1 அவுன்ஸ் 74க்கு விற்பனையாகி வருகிறது. முதலீடு நோக்கத்தில் வெள்ளி வாங்க நினைப்போர் வாங்க வேண்டாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். 2028ஆம் ஆண்டு முதல் IPL தொடரை செப்டம்பர் மற்றும் அக்டோபரில் நடத்த BCCI ஆலோசித்து வருகிறார். இந்த மாதங்களில் தீபாவளி வருவது வர்த்தக ரீதியில் விளம்பரதாரர்களுக்கு சாதகமானதாக இருக்கும் என்பதால் போட்டியை மாற்ற BCCI திட்டமிடுகிறதா. மேலும் கோடை காலத்தில் அதிக வெப்பாலையால் வீரர்கள் அதிக சோர்வடைவதால் அவர்களின் நலன் கருதியும் இந்த முடிவு எடுக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக CM விஜய் டெல்லி சென்றடைந்தார். காலை 10 மணிக்கு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் அவர் டெல்லிக்கு புறப்பட்டார். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு செல்லும் அவர் மாலை பிரைம் மினிஸ்டர் மோடி மத்திய அமைச்சர்களை சந்திக்கிறார். தொடர்ந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மூத்த தலைவர்களை நாளை CM விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பதவி குறித்த அமைச்சர் விஸ்வநாதன் பேச்சிற்கு ரவிக்குமார் MP கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரையில் பேசிய விஸ்வநாதன் பல்கலைக்கழக வேந்தராக CM இருக்க வேண்டும் என்ற முந்தைய அரசின் நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டியதில்லை என பேசியிருந்தார். இதனை குறிப்பிட்ட ரவிக்குமார் மாநில உரிமைகளுக்காக தமிழ்நாடு போராடி பெற்றதை கைவிடுவது மட்டுமல்ல SCயின் தீர்ப்பையும் அவமதிப்பதாகும் என விமர்சனம் செய்துள்ளார். SP வேலுமணி தலைமையில் அதிமுக அதிருப்தி MLAக்கள் EPSஐ அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர். SP வேலுமணி, காமராஜ், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட MLAக்கள் தற்போது EPS வீட்டில் உள்ளனர். அதே நேரம் CV சண்முகம் இதில் பங்கேற்காமல் சபாநாயகரை சந்திக்க தலைமை செயலகம் சென்றுள்ளார். மன்னிப்பு கடிதம் கேட்டதால் EPS மீது கடும் அதிருப்தியில் இருக்கும் அவர் MLA பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. உலக பட்டினி தினத்தையொட்டி நாளை ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது 3000 பேருக்கு சுவையான உணவு வழங்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்களுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஆண்டும் தாவேகா சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு இந்த நாளில் உணவு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஒடிசாவில் பள்ளி வேனிலிருந்து இறங்கிய சிறுமி திடீரென சாலையை கடக்க ஓடியபோது எதிரே வந்த வேன் ஓட்டுநர் உடனடியாக பிரேக் போட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதில் சிறுமி சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். பலரும் ஓட்டுநரின் சமயோசித நடவடிக்கையை பாராட்டி வருகின்றனர். அதே சமயம் குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்பு விதிகளை பெற்றோர் கட்டாயம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என சோசியல் மீடியாக்களில் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மும்மொழி கொள்கை அமலாக்கத்திற்கு எதிரான அண்ணாமலையின் குரல் தமிழக அரசியல் களத்தில் பேசும் பொருளாகியுள்ளது. முதல் முறையாக மத்திய அரசுக்கு எதிராக அவர் பேசியது தலைமை மீதோ தமிழக பாஜக மீதோ அதிருப்தியில் இருப்பதன் வெளிப்பாடு என்று நெட்டிசன்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே தேர்தலில் அவருக்கு போட்டியிட அவர் மறுப்பு தெரிவித்தது பேசும் பொருளாக மாறியது. மேலும் மத்தியில் இணையமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்றும் கூறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. தென்னிந்தியாவில் காங்கிரஸை வலுப்படுத்த ராகுல் எடுத்த 3 அதிரடி முடிவுகள் கவனம் பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் திமுகவை விட்டு விலகி விஜயுடன் கூட்டணி அமைத்து 60 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு பெற வழிவகுத்தார். தனக்கு நெருக்கமான KC வேணுகோபாலை விட மக்கள் செல்வாக்கு பெற்ற VD
சசிகலையை கேரள சிஎம்மாக தேர்ந்தெடுத்தார். கர்நாடகாவில் கட்சிக்கு புது ரத்தத்தை பாய்ச்ச டிகேஎஸ்க்கு சிஎம் பதவியை அளிக்க முன்வந்துள்ளதாகவும் தற்பொழுது தகவலானது வெளியே வந்துள்ளது. கடும் வெப்பம் நிலவும் பகல் நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என நாட்டு மக்களுக்கு PM மோடி அறிவுரை சொல்கிறார். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர், வெளியில் செல்லும் போது தண்ணீர் கேன்களை எடுத்து செல்லுங்கள், தாகத்துடன் வருபவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த காலத்தில் வீடு கடைகளுக்கு வெளியே குடிநீர் வைத்துள்ளவர்களை பாராட்டவும் செய்துள்ளார். சீமான் மகளுக்கு திமுக எக்ஸ் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தாய்மாமன் சீர்கொண்டு வந்தார். மேலதாள வாத்தியங்கள் முழங்க வந்த அவரை வீட்டு வாசலில் வந்து சீமான் வரவேற்றார். இன்முகத்துடன் இருவரும் பரஸ்பரம் விசாரித்த பிறகு சீமான் கயல்விழி தம்பதியின் 2வது குழந்தைக்கு சீர் செய்தார் அனிதா ராதாகிருஷ்ணன். இருவரும் நெருங்கிய நண்பர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இந்த வீடியோ மிக வேகமாக பரவி வருகிறது. சேலம் மாநகராட்சி மாதாந்திர கூட்டத்தில் 44வது வார்டு கவுன்சிலர் இமயவர்மன் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டார். மாநகராட்சி குடிநீர் விநியோகத்தை தனியாருக்கு வழங்கக்கூடாது, இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என வலியுறுத்தி விளம்பர பதாகையை ஏந்தியபடி மன்றத்தின் நடுவே அமர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடத்தினார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கிரிக்கெட் உலகின் அடுத்த சூப்பர் ஸ்டார் என கொண்டாடப்படும் RR வீரர் வைபவ் சூரியவன்ஷி மீதான கிரேஸ் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் அதிகரித்துள்ளது. WWE சூப்பர் ஸ்டார் டிராம் வைபவ் ஜெர்சியை அணிந்து உடற்பயிற்சி செய்யும் வீடியோவை தனது இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ளார். அதற்கு சூசன் 1 என கேப்ஷனும் கொடுத்துள்ளார். அவரின் பதிவில் RR கேப்டன் ஃபராக் "ஓ மை காட்" என கமெண்ட் செய்துள்ளனர். EPS SPV தரப்பு MLAக்கள் இணைப்பை அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் உறுதி செய்து வருகின்றனர். குறிப்பாக எல்லோரும் ஒன்றாகிவிட்டோம், தாயும் பிள்ளைகளும் சேர்ந்து விட்டோம் என்று KC வீரமணி தெரிவித்துள்ளார். அதேபோல் அதிமுக இணைப்பு உறுதியாகிவிட்டதா என்ற கேள்விக்கு ஆம் என்று லீமா ரோஸ் கூறியுள்ளார். முன்னதாக அதிமுக IT விங்கின் பதிவும் இணைப்பை உறுதி செய்ததும் குறிப்பிடத்தக்கது. திமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்த திருப்பூர் மத்திய மாவட்ட செயலாளர் செல்வராஜ் ஸ்டாலின் முன்னிலையில் மீண்டும் திமுகவில் இணைந்தார். கடந்த 5 நாட்களுக்கு முன்னர் திமுகவில் நீண்டகாலமாக உள்ளவர்களுக்கு மரியாதை இல்லை என கூறி தனது அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகினார். இது திமுகவினர் மத்தியில் பேசும் பொருளானது. இந்த நிலையில் முக்கிய தலைவர்கள் அவரை சமாதானம் செய்துள்ளதால் மறுபடியும் அதே கட்சியில் அவர் சேர்ந்தது குறிப்பிடத்தக்கது. இறப்பு சான்றிதழை பிழையின்றி விரைவாக வழங்க சிறப்பு தணிக்கை குழுவை தமிழக அரசு நியமனம் செய்துள்ளது. அரசாணையில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மாவட்ட தனியார் மருத்துவமனைகளில், மருத்துவக் கல்லூரிகள் என 3 நிலைகளில் குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் இவர்கள் மாதம் ஒருமுறை ஆய்வுக் கூட்டம் நடத்த வேண்டும். இறப்பு பதிவான 24 மணி நேரத்திற்குள் சரியான முழுமையான தகவல்களுடன் பிழையின்றி சான்றிதழ் வழங்குவதை இக்குழு உறுதி செய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தை சேர்ந்த எக்ஸ் இந்திய ஆல்ரவுண்டரான விஜய் சங்கர் இலங்கை பிரீமியர் லீக் தொடரில் விளையாட ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். சர்வதேச உள்ளூர் கிரிக்கெட் மற்றும் IPL தொடர்களில் இருந்து ஓய்வு பெறுவதாக அவர் அறிவித்த சில நாட்களிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வரும் ஜூலை 17ஆம் தேதி தொடங்கும் ஸ்பெஷல் தொடரில் கண்டி ராயல்ஸ் அணியின் முக்கிய நட்சத்திர வீரராக களமிறங்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்மாமன் சீர்திட்டத்தை ஜூன் 22ஆம் தேதி முதல் தொடங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் GHல் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தங்க மோதிரம், மென்மையான துணி,
டயப்பர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. டிவிகே தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கான சிறப்பு அறிவிப்பாக இந்த வாக்குறுதியை விஜய் அளித்திருந்தார். ஜூன் 22 அவரது பிறந்த நாளில் இந்த ஒரு திட்டம் செயல்பட இருப்பதாக தற்பொழுது கூறப்பட்டுள்ளது. சீலநாயக்கன்பட்டியை சேர்ந்த திரு ஞானம் என்பவர் வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் சென்றுள்ளார். மீண்டும் வந்து பார்த்தபோது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்ததில் பீரோவில் இருந்து 54 பவுண்ட் தங்க நகைகள் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் திருடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நடிகரும் தயாரிப்பாளருமான அனித் தத்தா கொல்கத்தாவில் உள்ள தனது வீட்டின் மாடியிலிருந்து தவறி விழுந்ததில் உயிரிழந்தார். இவர் பல படங்களை இயக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் பூட்டர் பாபிஷத் படம் தமிழில் பேய்களின் எதிர்காலம் என வெளிவந்தது. இதில் காமெடி கேரக்டரில் அவர் நடித்திருந்தார். தத்தாவின் மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். நான்கு எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது ஜனநாயக படுகொலை என அன்புமணி விமர்சனம் செய்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது மோசடி, மக்கள் இதை விரும்ப மாட்டார்கள் எனவும் கூறினார். மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகவே வாக்களித்த இளைஞர்களுக்கு எதிராக விஜய் செயல்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இது நேர்மையான முறையில் ஆட்சி செய்வது கிடையாது, குதிரை பேரத்தை விட மோசமானது என காட்டமாக பேசியுள்ளார். தற்பொழுது இது மிக வேகமாக பரவி வருகிறது. தாலி கட்டிய மனைவியை கணவரே 50,000ற்கு விற்ற சம்பவம் குஜராத்தை அதிர வைத்துள்ளது. கடந்த மே மாதம் 11ஆம் தேதி மனைவியை காணவில்லை என போலீசில் புகார் அளித்துவிட்டு கணவர் தலைமறைவாகியுள்ளார். சந்தேகமடைந்த போலீசார் நடத்திய விசாரணையில் மனைவியை கணவனே நண்பர்களுக்கு விற்றது தெரியவந்தது. தன்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து நகைகளையும் கணவர் விற்றதாக அந்த பெண் கூற கணவர் உட்பட 7 பேர் கைதாகியுள்ளனர். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருந்து வருகிறது. கத்திரி வெயில் மற்றும் கோடை வெப்பத்தின் காரணமாக பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் என பலரும் கடும் அவதிக்குள்ளாகி வரும் சூழலில் வெளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக அவ்வப்போது ஒரு சில பகுதிகளில் மழையும் பெய்து வருகிறது. இந்த நிலையில் வெப்பத்தின் பிடியில் தவித்து வரும் மக்களுக்கு குளிர்ச்சியூட்டும் விதமாக இன்று தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் பலத்த கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ எச்சரிக்கையின்படி இன்று மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். குறிப்பாக கோடைக்கால சுற்றுலா தலங்களான நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி தென் மாவட்டங்களின் முக்கிய பகுதிகளான தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மலை சார்ந்த மாவட்டங்களிலும் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மலை பிரதேசங்கள் மட்டுமின்றி தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் இன்று மழைக்கான சாதகமான சூழல் நிலவுகிறது. அந்த